சமூகத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று 1000க்கும் மேற்பட்டோர் முன்னோர்களுக்கு கடலில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இதேபோன்று கிராமங்களில் கடற்கரை இல்லாத காரணங்களினால் கிணறு அல்லது குளம் மற்றும் ஆற்றுப் பகுதிகளில் தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் ஆடி அமாவாசையை தொடர்ந்து குழித்துறை தாமிரபரணி ஆற்றுக்கரையில் மக்கள் மூதாதையருக்கு தர்ப்பணம் செலுத்தினர். இதில் தமிழக கேரளாவை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் அரிசி சாதம் உட்பட்ட பொருட்களால் தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடி தர்ப்பணம் செலுத்தியதோடு நதிக்கரையில் உள்ள சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரால் பாடல் பெற்ற கோவிலில் உற்சவர் சிலைகள் மற்றும் செம்பு பித்தளை பொருட்கள் திருடப்பட்டுள்ளதால் பரபரப்பானது. கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் தங்காவதீஸ்வரர் கோவில் எனும் பழமையான திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் சிவனடியார்களும் பக்தர்களும் வந்து வழிபட்டு செல்லும் நிலையில் நேற்று வழக்கம் போல கோவில் அர்ச்சகர்கள் கோவிலின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் காலை கோவிலில் பூஜை செய்வதற்காக அர்ச்சகர் வந்து பார்த்தபொழுது கோவில் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளனர். உடனடியாக அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் தெரிவித்து உள்ளே சென்று பார்த்தபொழுது கோவில் கருவறையின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு கருவறையில் வைக்கப்பட்டிருந்த சிவன், பார்வதி 2 உற்சவர் சிலைகளும் காணாமல் போயுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்த செம்பு குடம், பித்தளை பாத்திரங்களும் திருடு போன நிலையில் கோவிலின் உண்டியல்களும் உடைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் ஆடி அமாவாசையை ஒட்டி பிரசித்தி பெற்ற திருராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பொதுமக்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள திருராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசை தினத்தை ஒட்டி மக்கள் அதிகாலை முதலே கோவிலுக்கு வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று குளத்தில் நீராடி ராமநாத சுவாமியை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் திருவாரூர் மாவட்டம் வந்தடைந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் 98,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட தண்ணீர் நேரடியாக கொள்ளிடம் ஆற்றில் விடப்பட்டதால் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் தண்ணீர் திறக்க வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே மூணாறு தலைப்பிற்கு காலை காவிரி நீர் வந்தடைந்ததை அடுத்து வெண்ணாறு பாசனத்திற்காக 1200 கனஅடியும், கோரையாறு பாசனத்திற்கு 1700 கனஅடியும், பாமணி ஆறு பாசனத்திற்கு 520 கனஅடியும் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓமலூர் அருகே கொலை, கொள்ளை, திருட்டு வழக்கில் 4 பேரை ஓமலூர் காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள சிக்கனம்பட்டியை சேர்ந்தவர் கஜேந்திரன். இவர் வீட்டிலேயே சொந்தமாக பாய்தறி போட்டு நெசவு தொழில் செய்து வருகிறார். இந்த நிலையில் பக்கத்து கிராமமான தாராபுரத்தை சேர்ந்த இந்திரஜித் என்பவர் கஜேந்திரனிடம் தறி வேலைக்கு வெளிமாநில நபர்களை தங்க வைக்க வீடு வேண்டும் என்று கூறியுள்ளார். அப்போது அங்கு இந்திரஜித்துடன் வந்த 4 பேர் கஜேந்திரனை மடக்கி பிடித்து அவரிடம் இருந்த 2000 ரூபாய் பணத்தை கத்தியை காட்டி மிரட்டி வாங்கியுள்ளனர். தொடர்ந்து வீட்டில் உள்ள பணம், நகையை எடுத்துக் கொடுக்குமாறு கூறியுள்ளனர். அப்போது அவர்களிடமிருந்து தப்பிச் சென்ற கஜேந்திரன் வீட்டிற்குள் சென்று ஓமலூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். விரைந்து வந்த போலீசார் 4 பேரையும் மடக்கி பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு நடத்திய விசாரணையில் ஓமலூர் தாராபுரத்தை சேர்ந்த இந்திரஜித், ஈரோட்டை சேர்ந்த கார்த்தி, பெருந்துறை காஞ்சி கோவிலை சேர்ந்த செல்வம், திருச்செங்கோட்டை சேர்ந்த தினேஷ்குமார் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதில் இந்திரஜித் மீது சேலம், கோயம்புத்தூர் ஆகிய மாவட்ட காவல் நிலையங்களில் பல திருட்டு வழக்குகளும், கார்த்திக் மீது ஈரோடு மாவட்ட காவல் நிலையங்களில் கொள்ளை, வழிப்பறி வழக்குகளும், செல்வம் மீது அடிதடி, கொலை மிரட்டல் ஆகிய வழக்குகளும் ஈரோடு, கிருஷ்ணகிரி ஆகிய காவல் நிலையங்களில் உள்ளது. இவர்கள் கூட்டாக சேர்ந்து தொடர் கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, கொலை போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து 4 பேர் மீதும் திருட்டு, வழிப்பறி, மிரட்டல் ஆகியவற்றில் வழக்கு பதிவு செய்து ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் 4 பேரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.